சார் வணக்கம். இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எதிர்பார்த்த ஒன்று தான். ஒரே ஒரு தொகுதி, 2 தொகுதி, விருதுநகர், தருமபுரி 2 தொகுதியில் மட்டும் கொஞ்சம் இழுபறியாக போயிட்டுருக்கு. முடிவு என்னங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மற்ற தொகுதிகளை திமுக முன்னிலை வகிக்கிறாங்க. ஆனால் பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து பாஜகவுக்கு நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதிமுக பல இடங்களில் 3வது இடம். இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு டிவியில் பேசினேன். இப்போ இன்னொரு அம்சிரவன் பேசலாம். நிஜாமுதீன் சார் அவர் இணைப்பில் வந்த பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்த ஒரு மாநிலம், காங்கிரஸுக்கும் அதிர்ச்சி, பாஜகவுக்கு அதிர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா. போன முறை அங்கே பாஜக ஆட்சி இருந்தது, அதிக இடங்களை அவங்க கைப்பற்றினாங்க. இந்த முறை காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு சில தமிழகத்தை பின்பற்றி சில நலத்திட்டங்கள்லாம் அறிவித்தாங்க. அதனால் காங்கிரஸுக்கு அங்கே ஒரு அதிக செல்வாக்கு, வாக்கு வங்கி உயரும், நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்கு அப்படி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இல்லை, மாறி இருக்கு. கர்நாடகாவில் பிஜேபி 16 இடங்கள் முன்னிலை, காங்கிரஸ் 10 இடங்கள், ஜேடிஎஸ் 2 இடங்களில் முன்னிலை மாதிரி போயிட்டுருக்கு. இது காங்கிரஸுக்கு அதிர்ச்சி. அதே போல் டெல்லியில் பொறுத்த வரைக்கும் 7 இடங்கள், டெல்லியில் 7 இடங்களை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுங்கிறது ஒட்டுமொத்த நாடு மக்களும் இது ஒரு கடும் எதிர்ப்பு. இந்தியா தாண்டி வெளிநாடுகளும் கடும் எதிர்ப்பு. தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடும் எதிர்ப்பு. காங்கிரஸுடைய வங்கி கணக்கு முடக்கம்லாம் கடுமையான எதிர்ப்பு வெளிநாடுகள்லாம் தெரிவிக்கப்பட்டது. இப்போ டெல்லியில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆம் ஆத்மி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. அங்கே கடுமையான அடி காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், பாஜகவுடைய ஆணிவர் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவுடைய கோட்டை உத்தரப்பிரதேசன்றாங்க. பாஜகவுடைய முகம் மோடி தான் பாஜகங்கிற மாதிரி சொல்லப்பட்டதுனால 4 சுற்று முடிவில் மோடியை பின்னடைவு. அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலை வகித்தார், மோடியை பின்னடைவு. இப்போ ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசத்துலேயும் மிகப்பெரிய ஒரு கம்மியான தொகுதியில் தான் முன்னிலை வந்துட்டு இருக்காங்க பாஜக. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை மக்கள் இப்போ ரொம்ப பெரிய ஒரு விழிப்புணர்வு பெற்ற மக்களாக மாறி வருகிறார்கள். தொடர்ச்சியாகவே உத்தரப்பிரதேசம் வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலங்களில் இந்தியாவில் அதுவும் ஒன்று. ரொம்ப பாஜக அப்போது அங்கே பாஜகவுடைய பேச்சு, பாஜகவுடைய பிரச்சாரம் எதுவுமே அங்கே எடுபடலையா? இப்போ வந்து உண்மை தெரியும், பாஜக சரியா இல்லையா, இல்லை மக்கள் விழிப்புணர்வு இருந்துட்டாங்களா? மக்கள் விழிப்புணர்வு பெற ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக தன்னிலேருந்து மாறல அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து மக்களை வந்து அப்படி இப்படி பிரிக்கிறது, கொள்வது. இப்போ பாருங்க வந்து ராமர் கோயில் கட்டினா தகராறு வரும், வெட்டுவாங்க, குத்துவாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக சார். 2014 குஜராத் மாடல் முன்னிறுத்தினாங்க. குஜராத்தை போன்று இந்தியா முழுக்க நாங்கள் கொண்டு வருவோம், மோடி தான் பிரதமராக வருவார்னு குஜராத் மாடலை முன்னிறுத்தினாங்க. ஒர்க் அவுட் ஆச்சு. 2019 புல்வாமா முன்னிறுத்தினாங்க. புல்வாமா தாக்குதல், நம்ம எல்லாம் இந்தியராக ஒன்று கூடுவோம், நம்ம அந்நிய சக்தியில் விரட்டி அடிப்போம் அப்படின்னு ஒன்று பேசினாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு. 2024 ராமர் கோயில், அவங்க கிட்டத்தட்ட அந்த 5 ஆண்டு காலம் 2019க்கு பிறகு மீண்டும் வெற்றி பெற்ற பிறகு அந்த 5 ஆண்டு காலத்தையும் அவங்க ராமர் கோயிலுக்கு தான் கொண்டு போனாங்க. இந்த ராமர் கோயில் இறுதியில் கொண்டு போய் நிறுத்துகிறோம், அதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறோம், ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுறோம் அப்படின்னு ஒரு 5 ஆண்டு காலத்தை அந்த நேரத்தை அதுக்கே செலவித்தாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட், உத்தரப்பிரதேசில் ஒர்க் அவுட் ஆகலையே சார், சுருங்கிச்சு. அதையும் தாண்டி மக்கள் வந்து பாஜக நம்மை மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, சாதி ரீதியாக பிரிக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் மக்களே உணரக்கூடிய நிலையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவிற்கு. அப்போ பாஜகவுடைய கட்டமைப்பு உடையும். இப்போ தொடர்ச்சியாக இன்றைக்கி பாஜக வந்து தொடர்ச்சியாக தன்னை தக்க வைத்திருக்கிறது காரணமே இந்த கட்சியிலேருந்து யாருமே பிளவு பெற்று தனியாக யாருமே கட்சி தொடங்கலை. இப்போ காங்கிரஸை பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ்காரர்கள் வந்து கட்சியில் பிரிஞ்சு போய் தொடங்கியிருக்காங்க. அதனால தான் மிகப்பெரிய பின்னணி சந்திக்குது. ஆனால் பாஜக தன்னுடைய சர்வதேசத்தை பயன்படுத்தி எங்கெல்லாம் யாரெல்லாம் முன்னுக்கு வருகிறார்களோ, உதாரணத்துக்கு கர்நாடகாவில் எடியூரப்பா வேகமாக வரும்போது அவரை பிடிச்சி கவுத்தி விட்டு மறுபடியும் ஆட்சி கொடுத்து மறுபடியும் இறக்கி விட்டாங்க. இதேமாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம இவங்க விஜய் சிந்தியா ஃபேமிலி, இதேமாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் யார் உருவாங்களோ அவங்களாம் களை எடுத்துருவாங்க. அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு போய் ஒற்றை தலைமை என்ற நிலையிலே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாஜக ஆங்காங்கு எதிர்ப்பு குரலோடு வெளியாக ஆரம்பிக்கும். முதல்ல வந்து முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் எப்படி இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கே உள்ள முதலாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா மிகப்பெரிய தோல்வி சந்திக்கக்கூடிய மகத்தன்மையில் இருக்கிறாரு. அவருடைய எந்த ஸ்ட்ராட்டஜியும் இங்கே எடுபடலை. மாநிலத்தில் அடுத்த முதல்வருக்கு அப்புறம் அடுத்த பிரதமர் என்று பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கக்கூடியவரை இன்னைக்கு காலியாயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களெல்லாம் ராஜினாமா செய்ய வேண்டும். மக்கள் விருப்பப்பட இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டால் தெளிவாக இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமரக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் மக்கள் இந்திய அளவில்
தன்னுடைய விழிப்புணர்வை செலுத்தி யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதில் மிக தெளிவான சிந்தனையான தேர்தலாக இது இருந்து கொண்டிருக்கிறது. விரைவில் போக போக காட்சிகள் மாற இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 சீட்டுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற நிலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு சீட்டில் தான் வந்து தேமுதிகவுடைய விஜயகாந்தன் பையன் அப்பப்போ வந்து 32 ஓட்டு 30 தருமபுரியிலும் சௌமியா அன்புமணி முன்னிலை போயிட்டு இருக்காங்க. அதுவும் அப்படி மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால இது வந்து நிரந்தரமானது அல்ல. மாலை வரை காலங்கள் இருக்கிறது. நிச்சயமாக 40க்கு 40 என்ற நிலைதான் தமிழ்நாட்டில் ஏற்படும். அதில் மத்தியிலும் மாற்றங்கள் ஏற்படுகிற வாய்ப்புகள் இருக்குது.